தலையில் செதில் செதிலாக வருதுங்களா? தோல்லாம் வறண்டு போகுதுங்களா? இது சோரியாசிஸாக இருக்கலாங்க. இந்த சோரியாசிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள்னால வருங்க. இந்த சோரியாசிஸ் வந்து ஆட்டோஇம்யூன் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி மாறுபாடுதல்னால வரக்கூடிய ஒரு நோய்ங்க. இதை தன்னுயிர் தாக்கின்னு சொல்கிறோம். நான் உங்கள் டாக்டர் ஆகாஷ், தஞ்சாவூர் சந்தோஷ் ஹாஸ்பிட்டலில் பேசுகிறேன். இந்த சோரியாசிஸ் வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. இது பரம்பரையாகவும் வரலாம், நம்மளோட உடல் மாற்றங்கள்னால வரலாம், ஸ்ட்ரெஸ்னால வரலாம், ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரலாம், சில மருந்து மாத்திரைகள்னால வரலாம். இதுக்கு தீர்வு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. உங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனே இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்குங்க. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகள்லேருந்து நம்ம தூக்கம், நம்ம உடற்பயிற்சி, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம கரெக்ட் பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. ஆயுர்வேதிக்கில் இதுக்கு நிறைய பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸும் நிறைய மருந்துகளும் இருக்குங்க. இதை நம்ம ஏர்லி ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சி இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இதை சீக்கிரமாக நம்ம ஓரளவு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாங்க. திருப்பி நம்ம இதை வராமலும் பார்த்துக்கலாங்க. ஆயுர்வேதிக்கில் வெறும் சிம்டம்ஸை மட்டும் ட்ரீட் பண்ணுறது இல்லைங்க, அதோட ரூட் காசை பார்த்து அதை கரெக்டாக சரி பண்ணுறனால இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு திருப்பி வராமலும் இருக்குங்க. இதே மாதிரியான ஆயுர்வேதிக் ரிலேட்டட் டிப்ஸுக்கு எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும்னா எங்கள் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ.